ஹலோ மக்களை, கார்த்தி தீபா சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம நவீன் துர்காவோட என்கேஜ்மெண்ட்டை ரொம்ப சிறப்பாகவே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் சந்திராவும் எப்படி இந்த என்கேஜ்மெண்ட் சிறப்பாகவே முடிஞ்சிடணும், கார்த்தியோட சவாலில் வின் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. கார்த்தியும் நவீன் துர்கா மேரேஜ் பற்றின உண்மையை சாமுண்டேஸ்வரி அத்தைக்கிட்ட சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் எப்போவுமே கார்த்தியோட நினைப்பாகவே இருக்க ரேவதியும் எப்படியாவது கார்த்தியோட சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துலேயே போகிறாங்க. நம்ம கார்த்தி ரேவதியோட அன்பை புரிஞ்சுப்பாங்களா, அப்படியே சந்திராவோட சவால்லையும் வின் பண்ணுவாங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்றைக்கி கார்த்தியோட பர்த்டே. என்றைக்கும் இல்லாத மாதிரி இந்த வாட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாமுண்டேஸ்வரிக்கும் பயங்கர ஹாப்பியாகிருது. ரேவதி எப்படி இவ்வளோ மாறிட்டா, நம்ம மாப்பிள்ளைக்காண்டி எவ்வளோ விஷயங்கள் செய்கிறா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திராவும் வேண்டா வெறுப்பா நின்றுட்டே இருக்காங்க. கார்த்தியும் கேக் கட் பண்ணுறதுக்கு தயங்கிட்டே நிற்கிறாங்க. அதை பார்த்த ரேவதியும் உங்களுக்காண்டி தான் எல்லாமே செய்திருக்கேன், வாங்க சேர்ந்த மாதிரி கேக் கட் பண்ணலான்னு கூப்பிடுறாங்க. கார்த்தியும் ஒரு வழியாக கேக் கட் பண்ணி நம்ம ரேவதிக்கு ஊட்டி விடுறாங்க. அப்படியே அந்த சைட்லேருந்து நம்ம ரேவதியும் கார்த்திக்கு ஊட்டி விட பேக்ரவுண்ட்லேயும் மியூசிக் போட்டு விடுறாங்க. அப்படியே லைட்டான ஸ்மைலோட நம்ம கார்த்தி இருக்க அந்த சீனே பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மயில் வாகனமும் ஹாப்பி பர்த்டே சகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டலாட்டு பேசுகிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம துர்காவுக்கு என்கேஜ்மெண்ட் வேலைகள்லாம் சிறப்பாக நடந்துகிட்டே இருக்குது. துர்காவும் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா இது, கடைசியில் பார்த்தா என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டே, நவீன் கூட ஏற்கனவே நமக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டு இருந்த அப்புறமா அம்மா இப்படி பண்ணுறாங்களே, அம்மா பிடிவாதக்காரங்க, கடைசி நேரத்தில் இந்த மாப்பிள்ளை கூட நமக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுவாங்களோன்னு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரேவதியும் நீ எதுக்குமே கவலைப்படாத, என்கேஜ்மெண்ட் வரைக்கும் தானே வந்திருக்கு, எப்படி இருந்தாலும் நவீன் தான் உன்னோட ஹஸ்பண்ட், அதை நினச்சி நீ வருத்தமே படாத, மாமாவும் நானும் இருக்கோம், தைரியமாக இரு அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. துர்காவும் சரி, கார்த்தி மாமா இருக்க தைரியத்தில் தான் நானும் இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. ரேவதியும் அன்னைக்கு பண்ண மாதிரி ஏதாவது முட்டாள்தனமாக தப்பு பண்ணிடாத, எங்கேயாவது ஓடி போய் மாட்டிடாத, எதுனாலும் நானும் மாமாவும் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கோன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட துர்கா கொஞ்சம் அமைதியாகிறாங்க. கார்த்திகிட்ட வந்து நம்ம மயில் வாகனமும் என்ன சகல, கடைசியில் மோதிரம் மாத்திர வரைக்கும் வந்தாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனமோ பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்குமோ என்னவோ, ஏற்கனவே துர்கா நவீன் கூட தான் மேரேஜ் பண்ணியிருக்கா. அந்த கார்த்தி சகலை எப்போ தான் நம்ம அத்தைக்கிட்ட சொல்லுவாங்கன்னு புரியலை. அத்தைக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே ரொம்பவே பயமாக இருக்குது. எப்படி தான் சகலை இதெல்லாம் சமாளிக்க போகிறாங்களோன்னு சொல்லிட்டு கார்த்திட்டே வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், எதுனாலும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதி கார்த்தியை பார்த்துட்டே இருக்காங்க. கார்த்தியோ வேற ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் நம்ம ரேவதி என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் உள்ள டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம மேரேஜ் தான் ரொம்ப அவசரமாக நடந்துட்டு, கார்த்தியும் நானும் சேர்ந்தாப்புல இருக்க மாதிரி நல்ல ஃபோட்டோவே இல்லை, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கார்த்தி கூட சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்துட வேண்டியதான்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் நினச்சி நம்ம ரேவதி அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடிய பொண்ணோட அக்கா தான் நான், அங்கே நிற்கிறது என்னோட ஹஸ்பண்ட், என்னையும் அவங்களையும் சேர்ந்த மாதிரி எடுக்கணும், ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே நம்ம ரேவதியும் கார்த்திட்ட ஏதோ பேசுகிற மாதிரி பக்கத்தில் போகிறாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து ஃபோட்டோவும் எடுத்துடுறாங்க. அப்படி நம்ம ரேவதி அந்த ஃபோட்டோவை பார்த்து பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. கார்த்தியோ ரேவதி கொஞ்ச நாளாக நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாகவே இருக்கா, என்னவா இருக்கும், அவளுக்கு ஏதாவது நம்மளை பற்றின உண்மை ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு கொஞ்சம் சந்தேகமே படுறாங்க. துர்காவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திராவும் நம்ம பார்த்து வச்ச மாப்பிள்ளை இவன் மட்டும் மேரேஜ் பண்ணிட்டானா அடுத்து சாமுண்டேஸ்வரி அக்காவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டிரைவர் பையன் மட்டும் எந்த பிளானையும் சொதப்பாமல் இருந்தால் சரி. அந்த நவீனுக்கும் டிரைவர் பையனுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியலை. எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நவீனை காப்பாற்றி விட்டுறான். அன்னைக்கு என்னடானா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நவீனை காப்பாற்றினான். அப்புறமா கோயிலில் மாட்டிகிட்டு இருக்கும் போதும் அவன் தான் வந்து காப்பாற்றினான். எனக்கு ஏதோ அந்த நவீனுக்கும் கார்த்திக்கும் சம்மந்தம் இருக்கும்னே தோணுது. சிவனாண்டிகிட்ட சீக்கிரமாக சொல்லி அதையும் கண்டுபிடிக்க வைக்கணும். எப்படி அந்த டிரைவர் மாப்பிள்ளைக்கு கொஞ்ச நாளில் முடிவு கட்டிடணும்னு நினைக்கிறாங்க சந்திரா.
நம்ம ரேவதியும் கார்த்தி பத்தி புரிஞ்சுக்கிட்டு அப்பதான் அவ்வளவு அன்பு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள சந்திராக்கு சிவனாண்டி கால் பண்ணி அந்த டிரைவர் பையனை பத்தின பெரிய உண்மை நம்ம கிட்ட மாட்டிருக்கு. இது மட்டும் ரேவதிக்கு தெரிஞ்சுனா அப்புறம் அவன் பக்கமே போக மாட்டான். எல்லாமே நேர்ல சொல்றேன், நான் சொல்ற இடத்துக்கு வான்னு கூப்பிடுறாங்க. அது தெரிஞ்ச உடனே சந்திரா சும்மா விடுவாங்களா? சரி என்னவா இருக்கும்னு கிளம்பி போயிடுறாங்க. சிவனாண்டியும் சந்திரா கிட்ட நீ அன்னைக்கு ஒரு போட்டோவை காட்டி இவங்கள பத்தின உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு வான்னு சொன்னல, நீ சந்தேகப்பட்டது எல்லாமே சரிதான். அந்த பொண்ணுக்கும் கார்த்திக்கும் ஒரு பெரிய சம்பந்தமே இருக்கு, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு சந்திராவும் அப்படி என்ன பெரிய விஷயம் சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவனாண்டியும் கார்த்திக்கு ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு தான் அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அது மட்டும் இல்லாமல் அவள் இப்போ உயிரோடு இல்லை. நீ அன்னைக்கு பார்த்தல ஒரு லேடி, அவங்க தான் கார்த்தியோட மாமியார்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இவ்வளோ விஷயம் இருக்குதா? அப்போ கார்த்தி ரேவதியை செகண்டாக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டானா? இது ரேவதிக்கு எப்படி தெரிஞ்சிருக்காது? கார்த்தி இவ்வளோ ஃப்ராடு வேலை செய்திருக்கானா? இது மட்டும் என் அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆக போகும்னு தெரியும்ல. இனி இந்த கார்த்தி சரியா என் கையில் மாட்டிட்டான். நம்மளோட பெரிய ஃப்ராடாக இருப்பான் போல. எவ்வளோ வேலை செய்திருக்கான். சேதுபட பேரங்கிற உண்மையும் மறைச்சிட்டான். அவனுக்கு ஃபஸ்ட்டே மேரேஜ் ஆகிட்டுங்கிற உண்மையை மறைச்சி ரேவதி கழுத்துலேயும் தாலி கட்டியிருக்கான். என்னதான் பிளான் பண்ணியிருக்கான்? இதெல்லாம் எப்படியாவது நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே ஜானகியோட வீட்டுக்கு போனால் எப்படியும் நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது அங்கேருந்து ஏதாவது எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்து ரேவதி கிட்டே என்னோட அக்கா கிட்டே நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஜானகியோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம துர்காவோட என்கேஜ்மெண்ட்டும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. சாமுண்டேஸ்வரியும் துர்காவை பார்த்து உனக்கு கொஞ்ச நேரத்தில் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, உன்னை நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட 3 பொண்ணுங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக வீட்டோட மாப்பிள்ளையாக நல்லவங்களாக பார்த்து வச்சுருக்கேன். இப்போ உனக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் துர்காவோ மனசில் என்னம்மா நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்காம பேசுகிறியே, ஏற்கனவே தான் நவீன் கூட எனக்கு மேரேஜ் ஆகிட்டே, அது தெரியாமல் இப்படி சொல்கிறியேன்னு நினச்சி வருத்தப்படுறாங்க. கார்த்தியும் எப்படியாவது நம்ம அத்தைக்கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடணும்னு தனியாட்டு சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே நவீன் பற்றின உண்மையை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நவீனுக்கு துர்காவை ரொம்பவே பிடிக்கும். துர்காவுக்கும் இந்த மேரேஜில் இஷ்டம் இருந்த மாதிரியே தெரியலை. அவளை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள கல்யாணத்தை பண்ணி வைங்க. ஒரு பிடிக்காத வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஒரே காரணத்துக்காண்டி தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு அவள் சமாளிச்சிட்டு இருக்கா. உங்கள் பொண்ணு மனசை புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது நவீன் கூட சேர்த்து வச்சிருங்கன்னு சொல்லி நம்ம கார்த்தியை சாமுண்டேஸ்வரியை ஒரு வழியாக சமாளிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.